ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுவையான சேமியா பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசி வறுக்கும்போது அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நம்ம ஜவ்வரிசி நல்லா வறுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் உருகின உடனே ஒரு 15 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட உலர் திராட்சை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லாதனால நான் ஆட் பண்ணல. இப்போ இந்த முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, பொன்னிறம் ஆகிற வரைக்கும். நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். முந்திரியை வறுத்த உடனே அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். எனது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் நெய்யில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய ஜவ்வரிசியும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியா இந்த ஜவ்வரிசியோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியா சீக்கிரம் வெந்துடும், ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். ஆனால் ஜவ்வரிசி வேக கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக ஜவ்வரிசி சேமியாலாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போது ஒரு 4 ஏலக்காய் நான் இடித்து வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 200 ml பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை வடிகட்டி நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிலே வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.